ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளைப்படுதல். இதை வந்து நம்ம லியூகோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பத்தி தான் இந்த டாபிக். இது உங்களுக்கு கட்டாயம் ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிற விதத்துல இத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். எந்தெந்த ஏஜ் குரூப்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் டீனேஜ்ல இருந்து மெனோபாசல் ஏஜ் வரைக்கும் வந்து இது ரொம்ப வந்து காமன். ஓகேங்களா? இதுல வந்து எது நார்மல், எது அப்நார்மல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இதுல வந்து நார்மல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டைம் மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது வந்து நார்மல் ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டாவதா பார்த்தோம்னா இப்ப வந்து பீரியட்ஸ் ஆயிட்டு ஒரு 15ல இருந்து 16வது நாள் அப்படிங்கிற டைம்ல வரக்கூடிய வெள்ளைப்படுதலும் வந்து நார்மல். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து கரு முட்டை வந்து உருவாகி ரப்சர் ஆகும். அந்த டைம்ல வரக்கூடிய டிஸ்சார்ஜும் வந்து நார்மல். ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது இல்லாம மற்ற காலங்கள்ல வரக்கூடிய டிஸ்சார்ஜ்னா வந்து நீங்க கட்டாயமா மனசுல வச்சுட்டு நீங்க வந்து டாக்டர் பார்க்க வேணுமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். இதுல எப்பெல்லாம் நீங்க அப்நார்மல் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வருது, ஒரு வித்தியாசமா ஒரு நாற்ற மாதிரி வருது, இல்ல அந்த இடத்துல அரிப்பு வருது அப்படி இருக்கு, இல்ல வந்து அந்த கலர் வந்து மாறுபடுது. இப்ப வந்து எல்லோவா இருக்கு, இல்ல வந்து திக்கா கேர்டி ஒயிட்டா அப்படி இருக்கு, இல்ல கிரீன் கலரா வருது. இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துல வந்து இது வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் காஸ், ஒரு கிருமி வந்து தொற்று இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எங்கிருந்து வருது இந்த டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பையில இருந்தே வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இது வந்து சர்வைக்ஸ்ல இருந்தும் வெஜினால இருந்து தான் வருது. சம்டைம்ஸ் வந்து இந்த கரு குழாயில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கருப்பை வழியா வந்து வெளியே வந்து டிஸ்சார்ஜ் வரும். ஓகேங்களா? இப்ப வந்து எப்படி இருக்கு, டெஸ்ட் இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கலாம் இது அப்நார்மலா நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாயிண்ட் சொன்னா அதை ஞாபகம் வச்சுங்க. அது வந்து நார்மல். அதை தவிர வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஒரு அப்நார்மலா இருக்கு, நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து அரிப்பு இருக்கு, பேட் ஸ்மெல் இருக்கு, அடிவயிறு வலிக்குது, கலர் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கட்டாயமா உங்க ஃபேமிலி பிசிஷியனையோ இல்ல கைனகாலஜிஸ்டோ கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும். இப்போ ஓவர் ப்ரொஃபியூஸா இது மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கிற பட்சத்துல நீங்க தேவைப்பட்டா வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பை பை, டேக் கேர். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.